யுவர்ஸ் ரேண்டம்லி ஸ்ரீராம் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் ஸ்ரீராம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நீ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமே நாடு இருக்காங்க இல்லையா, இன்ஸ்டாகிராமில் அனிமே நாடு உங்களுக்கு தெரியலனா போய் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனிமேஸ்லாம் வந்ததுன்னா அவங்க சில பல அப்டேட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு ஒரு மாங்கா மீட்டப் வச்சிருக்கிறாங்க. அங்கே தான் நம்ம போக போகிறோம். போய் பல ஃபன் பண்ண போகிறோம். நிறைய வீப்ஸ் வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கெல்லாம் போய் நம்ம கேள்விகள்லாம் கேட்க போகிறோம். இது உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் அனிமே பார்க்குறதுக்கு, உங்களுக்கு பிடிச்ச அனிமே என்ன, அண்டர் ரேட்டட் அனிமே என்ன, நிறைய உங்களுக்கு கேள்வி கேட்டு தொலைப்பட போகிறோம். ஸோ எஸ், அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு அங்கே போவோம். ஓகேவா? அதாவது நான் உங்ககிட்ட என்ன கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டால தான் நம்ம அனிமேன்றதை பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? எனக்கு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கரெக்டாக அந்த சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு 6 வயசு இருக்கும். ஆனிமேக்ஸ்ன்ற ஒரு சேனலில் கேப்டன் துபாசா டாகன் 2 அனிமே இருந்தது. அங்கே ஆரம்பிச்சு அது நான் பார்க்கல, என் பிரதர் ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ லைக் நான் ஜாயின் பண்ணி அப்படி பார்க்க ஆரம்பிச்சேன். கூட உட்காந்து பார்த்து நீங்கள் இப்போ பெரிய ஃபேன் ஆகிட்டீங்க. எக்ஸாக்ட்லி. அப்போ எனக்கு அனிமேனே தெரியாது. தென் அகெயின் ஒரு இயர்ஸ் வெண்ட் ஆஃப். லைக் அதுக்கப்புறமா ஒரு 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும், டிராகன் பால் ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா ரினுனு கென்ஷின், நருட்டோ, ஃபேரி டெய்ல் அப்படியே ஒரு பெரிய போச்சு. அப்படியே அது ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு சின்ன வயசுல நான் அனிமே பாட்டு பழகிட்டேன். லைக் நான் சின்ன வயசுல இருக்கும்போதே ஒரு 7 வயசு இருக்கும்போதே அந்த அனிமேக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். எல்லாமே இவர் தானா? அதுல எங்க அக்கா வந்து அடிக்கடி யாராச்சும் பார்த்துட்டு இருப்பா. அவ யாராச்சும் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நானும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். And that is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி. அப்புறம் ஒரு 13 வயசு 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் புரிய ஆரம்பிச்சேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமேக்ஸ்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எக்ஸாக்டா இந்த அனிமே ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கிடையாது. அனிமேக்ஸ்ல ரேண்டமா போற அனிமேஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து சுட்டி டிவியில் பார்ப்பாங்க. அது என்ன அனிமே தெரியாமல் பார்ப்பாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ வந்து பீக்ல இருக்கிற அனிமே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா அனிமேக்கான என்ன சொல்றது டாப் அவர் தான் மாஸ்டர். டிராகன் பால். ஓகே. அப்புறம் நருட்டோ, ஒன் பீஸ் இந்த மாதிரி நிறைய போகுது. எனக்கு வந்து சின்ன வயசில் நான் வந்து பார்த்தது டிடெக்டிவ் கோனன். எனக்கு அப்போ அனிமேலாம் தெரியாது. அது வந்து நிறைய பார்த்த கார்ட்டூனில் அது பார்த்த ஒரு கார்ட்டூன். எனக்கு அனிமேன்னு தெரிஞ்சு முதல்ல பார்த்தது டெட் நோட் தான். என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணால், அவன் சஜஸ்ட் பண்ணி என் லேப்டாப்பில் வாங்கி வச்சேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் பார்த்தேன். விளங்கும்டா. பார்க்க ஆரம்பிச்சது லாக்டவுனில். எனக்கு அந்த இது ஒரு 37 எபிசோடோ என்னவோ பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் நிறைய சஜஸ்ட் பண்ணா ஹீரோ அகாடமியை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் நருட்டோ பார்த்ததுக்கப்புறம் முழு வீவாக மாறிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய நல்லா வர நல்ல சஜஷன் இருக்குது, அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஃபேவரட்டாக இருக்குது ஒன் பீஸ் தான். எனக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொன்னால் வந்து தோயோட கார்ட்டூன் நெட்வொர்க் கூட கொலாப் பண்ண ஒரு அனிமே தான். பேர் வந்து பவர் பப் கேர்ள்ஸ் வச்சு வந்தது. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்த அனிமே. இங்கிலீஷில் தான் பார்த்தேன். அப்போ எனக்கு அது அனிமே தெரியாது, கார்ட்டூனாக தான் பார்த்தேன். அது மூலியமா பார்க்க ஆரம்பிச்சது வந்து மர்மெண்ட் மெலோடின்னு ஒரு ஷோஜோ அனிமே. அது பார்க்கும்போது நான் சைனீஸ்ன்னு நினச்சேன். அதை பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஷோஜோ அனிமே கூட இன்ட்ரடியூஸ் ஆகி, அது வந்து தோயோட ப்ராப்பர்ட்டி தான். அதுவுமே பிரிக்கியான்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ 21 இயர்ஸாக போயிட்டு இருக்க ஒரு ஃப்ரான்ச்சைஸ். 21 வருஷமா. ஆமாம், இந்த வருஷமும் ஒரு புது சீசன் வந்திருக்கு. ஸோ அது மூலியமா வந்து மெயினாக வந்து அனிமேக்குள்ள அந்த ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்க்க ஆரம்பிச்சது. லைக் இந்த வருஷம் ஒரு சீசன் வந்துட்டு நான் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிக்கியாரில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஷோனன் வந்து இது இனாஸ்மா 11ன்ற ஒரு ஃபுட்பால் அனிமே. ஆமாம், அதுதான் என் ஃபர்ஸ்ட் ஷோனன் அனிமே. அது பார்த்து தான் அதுக்கப்புறம் வந்து டிடெக்டிவ் கோனன், நருட்டோ அப்படி வந்து கொஞ்சமாக பார்த்து உள்ள வர ஆரம்பிச்சேன். நான் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே நடந்துக்கிட்டு இருக்கல இந்த மாதிரி அனிம் கம்யூனிட்டி டிஸ்கஷன்ஸ் இதெல்லாம் போகும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இதில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு. கிளப்பு அந்த மாதிரி குரூப்பில் இருக்க ஆசை வந்துச்சு. அதுக்காக நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் பார்க்க ஆரம்பிச்சும் போது என்னோட காசு அதுவும் இல்லை. அனிம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அனிம் பார்க்குறீங்களா, நான் இதை கூட பார்த்துருக்கேன். பார்க்கும்போது என்னடா இதை பார்த்துக்கிட்டு போய் இவ்வளோ ஹைப் ஆகிட்டு இருக்காங்க அப்படிலாம் நான் சத்தம் போட்டிருக்கேன், திட்டிருக்கேன், என் கூட வராங்களா அந்த மாதிரிலாம் பேசியிருக்கேன். ஆனால் வந்து நான் இன்வால்வ் ஆன பிறகு தான் வந்து அது எந்த அளவுக்கு வந்து ஜெம்மாக இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நான் பார்க்க ஆரம்பித்தேன். அனிம் வந்து நருட்டோ தான். நருட்டோ எல்லாரும் சில பேர் டெட் நோட் ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் நருட்டோ தான் ஆரம்பித்தேன். நருட்டோவில் ஆரம்பித்தேன். ரொம்ப பிடிச்சி போச்சு. செம்மையாக பிடிச்சி. ஜாப்பனீஸில் பார்த்தீங்களா, இங்கிலீஷில் பார்த்தீங்களா? Baby, you got something in your nose. Sniffing that K, did you feel the hole?
நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் தான் அப்புறம் பார்த்தேன், இங்கிலீஷ் டப் பார்த்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க, நீ ஜாப்பனீஸில் பார்த்துட்டு இங்கிலீஷ் சப் வச்சுக்க, அதான் வந்து உனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. எனக்கான அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் நான் ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்க்கும்போது அதோட அந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக இந்த தமிழ் டப்பை பற்றி வந்து தெளிவாக வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிடணும். இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜாப்பனீஸ் அனிமே பார்க்குறவங்கலாம் தமிழ் டப்பை வந்து ஓவராலாக ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அதை வந்து எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படியே நாங்கள் இல்லை, இங்கே இருக்கிற வரைக்கெல்லாம் வந்து எல்லாம் புத்தர்களும் சொல்ல விரும்பலை. நிறைய பேர் அப்யூஸும் பண்ணுறாங்க, கமெண்ட்டும் பாஸ் பண்ணுறாங்க. பட் இன்னொரு சைட்லேருந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, நல்ல டப்பிங் கொடுங்க, ஒரு பெஸ்ட்டான டப்பிங் கொடுங்க. இப்போ நார்மலாகவே ஒரு கம்யூனிட்டின்னு இருக்கும்போது அந்த கம்யூனிட்டியில் கிரிட்டிசைஸ்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லை நல்லா இல்லை, அப்போ தான் அதை இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே கொடுக்குற அந்த கிரிட்டிசைஸ் வந்து என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் டப்பே வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு போர்ட்ரேயிங் பண்ணிடுறாங்க. தமிழ் டப்பில் பார்க்குறவங்க இல்லை அதர் ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை போர்ட்ரேயிங் பண்ணிடுறாங்க. அதுதான் என்ன ஆயிடுது அப்படின்னா, தமிழ் டப்பே வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிம்பம் கிரியேட் ஆகிடுது. ஆனால் உண்மையாக அது இல்லை. இங்கே வந்து ஜாப்பனீஸ் டப்பில் பார்க்குற முக்கால்வாசி பேர் எப்படி இருந்தாலுமே கால்வாசி பேர் சொல்கிறது நல்ல டப்பிங் கொடுங்க. இல்லை, எனக்கு ஆக்சுவலாக வந்து நானாக சின்ன வயசில் ஜாக்கி சான் இதெல்லாம் நான் தமிழ் டப்பில் பார்த்த சென்ரேஷன் தான். ஸோ எனக்கு அது ஒரு பெரிய இதுவாக தெரில, அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த டிவிக்கான சென்சார்ஷிப்ன்ற நம்ம ஒரிஜினல் பார்த்து அதை பார்க்குறப்போ ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு அது எனக்கு அது ஒரு பிரச்சனை. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக நிறைய ஆடியன்ஸ் வந்து தமிழில் பார்க்க வர ஆடியன்ஸ் வந்து ஓகே தமிழில் இருக்கே இப்போ பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் தெரியாது. எனக்கு என்ன சொன்னோம்னா, தமிழில் அவங்க பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அப்போ தான் நிறைய ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா அது ஜாப்பனீஸில் இருக்கிறப்ப பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டப்பு சப்புன்னு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு அவங்க ஊர் லாங்குவேஜில் இருக்கிறப்ப தான் பார்க்குறது நல்லா இருக்கும். என்ன இங்கே ஒருத்தன் வந்து ஒரு சீரீஸ் எடுத்தானா அரபாதியிலேருந்து டப் பண்ணுறான், எனக்கு அது மட்டும் தான் பிடிக்க முடியுது. தமிழ் டப்பிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பார்க்கல, நான் தூங்கிட்டேன், பார்க்கல. சரி, அட்லீஸ்ட் ஒரு ரீல்ஸ்லேயாவது ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிருப்பீங்கல்ல. எனக்கு பிடிக்கல. அது வந்து என்ன சொல்கிறது, நான் நருட்டோ வந்து தமிழ் டப்பிங்க இப்போ நம்ம பிடிக்கலன்றோம் சொல்கிறோம்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ இந்த அனிமோட எக்ஸ்போஷரு இந்த இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறவங்க வந்து அனிம் பார்க்கணும்னு நினைக்கும் போது இப்போ அந்த சப்பு டப்பு இதெல்லாம் வந்து விரும்பாதவங்களும் இருப்பாங்க. என் தம்பி என் கூட பிறந்தவன் இருக்கான், அவனும் மதுரை தான், நானும் மதுரை தான். அவன் வந்து நருட்டோ வந்து தமிழில் தான் பார்த்தான். உனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ஏன்னா அவனுக்கு அந்த கொஞ்சம் டக்குன்னு இந்த சப்பு பார்த்துக்கிட்டு அனிம் பார்க்குறது வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணான். நமக்கு சின்ன வயசுல இருந்து பழகிருச்சு. அது புதுசாக போகும்போது தமிழ் டப்பில் இருந்தோடனே அவனுக்கு அது தரமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி தமிழில் தான் பார்த்தான். வேற என்னென்ன தமிழ் டப்பில் என்னென்ன அனிம் வந்திருக்கோ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே அவன் அந்த மாதிரி இன்வால்வ் ஆகுறவங்களும் இருக்காங்க. இப்போ நாம வந்து தமிழ் டப்பு வந்து நல்லா இல்லை அப்படி இப்படிலாம் சொல்கிறோம். பட் ஆனால் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து பிடிச்சிருக்கு தானே. அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து நான் சொல்கிறேன், உனக்கு மீடியம் தான், வேற கண்டென்ட் ஒன்று தானே, அவனுக்கு பிடிக்கிறத வந்து பிடிச்சிட்டு போட்டோம். தமிழ் டப்பில் வந்து கொண்டு வரது தப்பு, ஆனால் எந்த அனிமே கொண்டு வரோன்றது இருக்கு. இப்போ நருட்டோ இருக்கட்டும், ஒன் பீஸ் வந்து அவன் பாதியில் கொண்டு வந்தான், அது வேற இருக்கு. அப்புறம் இந்த ஜுஜுட்சு கைசனா இருக்கட்டும், இந்த 3 அனிமையும் வந்து ஷோனன் போடுறது அவங்க வந்து கிரன்ச்சி ரோல் மாதிரி வெப்சைட்டில் போடுறது தப்பு கிடையாது, கிரன்ச்சி ரோல இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் போடுறது தப்பு கிடையாது. ஆனால் கிட்ஸ் சேனலில் போடுறது தப்பு. எப்படி நீங்கள் வந்து அனிமே கிட்ஸ்ன்னு சொல்லலாம்? ஏன்னா வந்து அனிமே கிட்ஸ் நான் சொல்ல, அனிமே இப்போ வந்து டெலிகாஸ்ட் பண்ணுற சேனல் வந்து கிட்ஸ் சேனலாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து சுட்டி டிவியாக இருக்கட்டும், கார்ட்டூன் நெட்வொர்க், சோனியே, டிவி பால் பரத் எல்லாமே வந்து அண்டர் 15 இருக்கவங்க தான் அவங்களோட மெயின் டார்கெட்ஸ். அவங்களுக்கு வந்து நீங்கள் கொலை பண்ணுறது இதெல்லாம் காமிச்சா வந்து நல்லா இருக்காது. பேரண்ட்ஸுமே அதை வந்து அப்போஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு இடமே நான் சொல்கிற ஜுஜுட்சு கைசன் தான் ப்ரோ, கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் நல்லா இல்லைன்னா சொல்ல. ஆனால் இவங்க கொடுக்குற அந்த ஒரு ஃபேக்டருக்கு வந்து இம்பாக்டுக்கு வந்து இது இல்லை எனக்கு. ஓகே, ஜுஜுட்சு கைசன் நல்ல அனிமே தான். ஜுஜுட்சு கைசன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கடுப்பேறாதீங்க, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் அந்தளவுக்கு ஒரு ஓவர் ரேட்டட் எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம் தான். அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருப்பாங்க. எனக்கு இது ஓவர் ரேட்டட் அண்டர் ரேட்டட்னு சொல்ல தெரில. எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டீமன் ஸ்லேயர் சொல்லலாம். டீமன் ஸ்லேயரா? ஓவர் ரேட்டட்னு சொன்னால் அது சொல்லலாம். ஏன்னா அதோட எப்படி சொல்கிறது, ஒரு அனிமே வந்து அதோட அனிமேஷனுக்காக மட்டுமே பல நேரத்தில் பேசுகிறது. கதையாக நல்ல கதை தான், பட் அது இவங்க ஹைப் கொடுக்குற அளவுக்கு அது பெரிய கதைன்னு சொல்லுவாங்க. கதையை விட்டு அனிமேஷனுக்கு கூவிக்கிறீங்களேங்கிறீங்களா? அதுதான் யூஃபுட்டபிள் ஏன் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் மை ஹீரோ அகாடமி கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க மை ஹீரோ? அது எப்படி சொல்கிறது, அந்த
இந்த நார்மலான ஒரு அனிமே நார்மலாக இருக்கிறது தான். பட் ஆனால் தமிழில் ரிலீசன் பண்ணது எல்லாம் தூக்கி வச்சாடுறானுங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த டாக்ஸிக் ஃபேண்டம் இருக்குன்னு கேள்வி. ஆமாம், அந்த ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயம் தான் ப்ரோ. ஓவர் ரேட் இது கமல் மாதிரி பேசுகிறேன்னு நினச்சிக்கிறாங்க, புரியாத மாதிரி. லைக் பேசிக்காக ஓவர் ரேட்டன்றது வந்துட்டு நீங்கள் ரீஜனலாக பிரிக்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு ஓவர் ரேட்டடாக இருக்கிறது, சில இடத்துல ஓவர் ரேட்டடாக இருக்காது. ஸோ மெயின் ஸ்ட்ரீம் நான் மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு தான் பிரிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அண்டர் ரேட்டடாக இருக்கிற அனிமே வந்துட்டு ஜப்பானில் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நான் ஓவர் ரேட்டட்ன்றது வந்துட்டு எல்லாருக்கும் பிடிக்கிறனால தான் அது ஓவர் ரேட்டட், நிறைய பேர் பார்க்குறதுனால. ஸோ என்ன சொல்கிறது, நிறைய அனிமே இருக்குது. ஆனால் ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்க, ஏதாவது ஒன்று சொன்னால் அந்த ஃபேண்டம் வருவாங்க, இந்த ஃபேண்டம் வருவாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த ஓவர் ரேட்டட் அண்டர் ரேட்டட்னு பார்க்குறது இல்லை. மோஸ்ட் ஓவராலாக நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான். இல்லை இது சொல்லிடுறேன், ரெண்ட கேர்ள் ஃப்ரெண்ட் வேணால் ஓவர் ரேட்டட்னு சொல்லிடுறேன், அவ்வளோதான். ஒருத்தர் கொந்தளிக்கிறாரு என்னன்னு தெரியலைங்க. இப்போல்லாம் வந்து அனிமே வந்து நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போ நிறைய பேர் பார்க்கறதுனால அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வந்து பீப்புளுக்கு வந்து அது ஒப்பீனியன்ஸ் மாறும். எனக்கு வந்து ஜுஜுட்சு கைசன் இருக்குது, எனக்கு வந்து ஜுஜுட்சு கைசன் இப்போ ஓவர், ஏன்னா ஃபேன்ஸ்னால தான் ரொம்ப ஹைப் ஆகுறாங்க. அப்போலாம் ஹைப் ஆக வேண்டாம், நருட்டோ இது எல்லாமே வந்து அவங்க ரொம்ப ஹைப் ஆகுறாங்க, வேண்டாம் அந்த பாயிண்ட் வேண்டாம். பாரு ஃபேனாரு அதுக்குன்னு கண்ணியாக இருக்காது அப்படிங்கிறாங்க, அப்படி தானே? யா தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். இந்த சும்மா பார்த்துட்டே ஓகே நானும் அனிமே பார்க்குறேன் செம்ம, அந்த ரேஞ்ச் வேண்டாம் தான். அந்த மாதிரி சொக்காவெல்லாம் வந்து மொக்காவாசி அவாய்ட் பண்ணிடுங்கிறாங்க. ஏன்னா நேற்று நாங்கள் ஒரு டீநகர் போகிறப்ப டீமன் ஸ்லேயர் முன்னாடி வந்து டீமன் ஸ்லேயர் பின்னாடி நருட்டோ நேம். நானும் அதை பார்த்துருக்கேங்க. என்னன்னே தெரியாமல் நம்ம ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இருக்க ஃபேன் பேஸ் அப்படி போகுது, எல்லாரும் உள்ள ஒரு செட் முழு நாலேஜ் வச்சு அதை பண்ணுங்க அப்படிங்கிறீங்க. நம்ம அடுத்த தலைவர் பிளாக் பீயர்ட் இருக்காரு, ஸோ அவர்கிட்ட கேட்போம். ப்ரோ ஓவர் ரேட்டட்னா ஜூஸ் கேஸ் தான் ப்ரோ சொல்லுவேன். எல்லாருக்கும் என்னங்க வன்மம் ப்ரோ? அவார்டு வந்து வின்லாண்ட் சாகா கொடுக்காம ஜூஸ் கேஸ்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க, அதனால எனக்கு ரொம்ப காண்டா இருக்கு. நான் வின்லாண்ட் சாகா எதிர்பார்த்தேன் அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, வின்லாண்ட் சாகா ஃபேன் நீங்கள்? ஆமாம் ப்ரோ. சூப்பர். இந்த இவருக்கு வந்து எனிமையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சொல்லுங்கள் அடுத்து. ப்ரோ நான் ஓவர் ரேட்டட்னா ப்ளூ லாக் சொல்லுவேன். ப்ளூ லாக்? ஏங்க ப்ளூ லாக்? அங்கே ஒருத்தன் பார்த்தேன் ப்ளூ லாக்கு, அந்த கொடுத்த ஐப் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒன்றுமே பிடிக்கல. ஏன்னா வந்து ஒரு மேட்ச்ன்றதை காட்டாமல் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ்லேயே எல்லாத்தையும் வச்சு முடித்த மாதிரி இருந்தது, அது பிடிக்கல ஆக்சுவலாக. அதனால் ப்ளூ லாக் ஓவர் ரேட்டட் அப்படின்னு. ப்ளூ லாக் வந்து ஓவர் ரேட்டட். ஓகே ரைட். ஓவர் ரேட்டட்ல சொன்னால் ஜேஜேகே சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபேன்ஸ் அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டானுங்க ஃபுல்லாகவே. அந்த சத்னோ கோஜோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபேன்ஸ் வந்து இவனுக்கு தாண்டா பவர் லெவல், இவனுக்கு தாண்டா எல்லாமேன்ற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் மொத்த பேர் அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கண்ணி மாதிரி சுற்ற ஆரம்பிச்சானுங்க அவனுங்க, அனிமே கண்ணியா. அதனால எனக்கு அது ஒரு மாதிரி இதுவாகிற மாதிரி ஆச்சு எனக்கு, அதனால தான் எனக்கு இதுவாகுது. ஸோ மக்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீப்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணோம். அண்டர் ரேட்டட் அனிமே, ஓவர் ரேட்டட் அனிமே, அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சது எதில் ஸ்டார்ட் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை வந்து பார்த்து கேட்டிருந்தோம். ஸோ நம்ம வந்து அனிமே நாடு அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் நம்மளுக்கு இந்த வந்து இன்வைட் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. நீங்கள் இன்னும் அனிமே நாடை ஃபாலோ பண்ணனா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் அனிமே நாடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நானுமே இன்ஸ்டாகிராமில் இருக்கிறேன், யுவர் ரேண்டம்லி ஸ்ரீராம் அப்படின்னு போட்டால் நானுமே வந்துடுவேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ நீங்கள் இன்னும் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கண்டென்ட்ஸ்லாம் இனிமேட்டு வந்து தாக்கிட்டு இருக்குது. ஸோ எஸ் மக்களே, ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க, எல்லாம் கிளம்பிட்டாங்க. நான் கேள்வியே கேட்கல, அதுக்குள்ளே கிளம்பிட்டு இருக்காங்க, பார்த்துக்குங்க. அனிமே ஈவெண்ட் இதோட முடியுது. அடுத்த ஈவெண்ட்டில் அவர் வருவார், அவர் வந்து பேசுவார். இதை நான் முடிச்சுக்கிறேன், இங்கே கட் பண்ணிக்கிறேன்.